அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு எப்படி டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா ரவுண்ட் சைஸில் இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் பால் மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டிக்கை வந்து நல்லா வந்து நான் உள்ள இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே கோர்த்து எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா கோர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த ஸ்டிக் எங்கே கிடைக்குன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். பேம்பூ ஸ்டிக்குன்னு கேட்டு பாருங்க, பாபிக்யூ பேம்பூ ஸ்டிக்குன்னு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து நல்லா கோர்த்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுக்கிறேன். அதாவது நைஃப் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கூடாது, நல்லா கொஞ்சம் பெண்டாக வச்சுக்கிறணும். இப்போ நான் வச்சுருக்க மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மீடியம் சைஸில் வந்து அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். ரிங் மாதிரி கட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிங் சைஸில் வந்துடும். இந்த மாதிரி ரிங் மாதிரி வந்துடும், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் பாருங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு அந்த வந்து ஓப்பன் ஆக்கக்கூடாது, நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி கண்டினியூஷனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி செய்ய வரலை அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நல்லா வந்து உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதே வந்து நம்ம ஒரு பேம்பூ ஸ்டிக் சொன்னால அதுலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வராதவங்க இல்லைன்னா எனக்கு நான் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன், அந்த டேஸ்ட் மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த ரிங் செய்கிறதுக்குன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்தம் நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு அதை ஃப்ரை பண்ணும்போது அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துற வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அதை டிப் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஹார்டாகிடும். பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோவியாக இருக்கணும். அப்போ தண்ணி மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டிப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், இல்லைனா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். சாப்பிடும் போது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை வந்து நான் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிடுறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கோட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த சாப்பிடும் போது எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பேனில் வந்து நான் எண்ணெய் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஹீட்டாக இருக்கணும். இன்னும் காயிற வரைக்கும் நீங்கள் வந்து பொட்டேட்டோவை வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுறேன். நிறைய சேர்த்துட வேண்டாம், 2 பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வேக வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ அது வந்து 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் சால்ட்டு, சாட் மசாலா, மிளகாய்த்தூள். சாட் மசாலா வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்கள் வெறுமனையாக வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஹோம்மேட் ஸ்பைசஸ். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த பொட்டேட்டோவில் வந்து நான் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கனால, அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு சாப்பிடும் போது அந்த ஸ்பைஸ் அண்ட் அந்த இனிப்பு, அந்த புளிப்போட டேஸ்ட்லாம் உங்களுக்கு வரும். உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா மசாலாவையும் நல்லா இந்த மாதிரி நான் கோட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் ஆப்ஷனலாக மயோ சேர்த்துக்கிறேன், மயோனஸ் சேர்த்துக்க போகிறேன்.
உங்ககிட்ட மயோனஸ் உங்களுக்கு மயோனஸ் பிடிக்கல அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கெச்சப் கூட சேர்த்துக்கலாம், டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன், தூவி விட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா சூடான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல். நம்ம ஸ்ப்ரிங் அந்த ரோல் இல்லாமலே எப்படி ஈஸியாக இன்றைக்கி நைஃப் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பாய், see you, take care.